ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஏற்கனவே ஷாப்பிங் விலாக் வீடியோ பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட கண்டினியூ வீடியோ தான் இது. என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன் அதில் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த கிளாஸ் ஜாரு பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த ஜார் வாங்கியிருந்தேன். இது ஆன்லைன் ப்ரைஸ் செக் பண்ணி பார்த்தேன். ஆன்லைன் ரேட்டை விட லோக்கல் ஷாப்பில் கம்மியாக தான் இருந்துச்சு. ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறதுனால குவாலிட்டி எப்படி இருக்குமோன்னு நினச்சேன். குவாலிட்டியும் சூப்பராக தான் இருக்குது. நான் ஆன்லைனில் ரேட் செக் பண்ணி பார்க்கும்போது ஆன்லைன் ரேட்டு 350 ருபீஸ் போட்டுருந்துச்சு. ஆனால் நான் லோக்கல் ஷாப்பில் 160 ருபீஸ்க்கு தான் இந்த ஜார் வாங்கியிருந்தேன். இந்த கிளாஸ் ஜார் 160 ருபீஸ்க்கு நான் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ரொம்பவே குவாலிட்டி நல்லா இருக்குது. என்கிட்ட பார்பிக்யூ ஸ்டவ் இருக்குது, ஆனால் உட்டன் ஸ்டிக்கு கிடையாது. அதனால் இந்த கெபாப் உட்டன் ஸ்டிக் வாங்கியிருந்தேன். இந்த உட்டன் ஸ்டிக்கும் குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. மொத்தம் 7 ஸ்டிக் இருந்துச்சு. இந்த கெபாப் ஸ்டிக் 85 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது. ஸ்கூலுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அடுத்து எக்ஸாம் பேடும் ஃபைலும் வாங்கியிருந்தேன். கொஷின் பேப்பர்லாம் வச்சுக்கிறதுக்காக இந்த ஃபைல் வாங்கியிருந்தேன். நான் எப்பயுமே ஆல்ரெடி எக்ஸாம் முடிஞ்ச கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி அதுபடி தான் நான் வீட்டில் சொல்லி கொடுப்பேன். அந்த கொஷின் பேப்பர் வச்சுக்கிறதுக்காக தான் இந்த ஃபைல் வாங்கியிருந்தேன். இந்த ஃபைல் ரேட் பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் தான். பரவாயில்ல, ரேட்டு கம்மியாக இருந்தாலும் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. அடுத்து இந்த எக்ஸாம் பேட் ஒன்று வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி வீட்டில் பேடு இருக்குது, இருந்தாலும் அது உடஞ்சிட்டா எமர்ஜென்சிக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பேட் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டேன். இதில் ரேட்டு பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ். எல்லா திங்ஸுமே ரேட் அதிகமாகிடுச்சு. இந்த பேடை நான் போன தடவை 50 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். அடுத்து பென்சில் பாக்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். இந்த பாக்ஸை பற்றி சொல்லணுன்னா குவாலிட்டி அந்தளவுக்குலாம் ஒர்த்துன்னு சொல்ல முடியாது. இது மேலே இருக்கிற ஸ்டிக்கருக்காகவே பிள்ளைங்கள்லாம் விரும்பி வாங்குகிறாங்க. இந்த பாக்ஸோட ரேட்டு 200 ருபீஸ். இந்த கீச்செயின் நான் வாங்கலை, எனக்கு ஃப்ரீயாக கிடச்சது. கீச்செயின் உள்ள கிளிட்டர் ஸ்டிக்கர்லாம் போட்டு நல்லாவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸ்கூல் பேக்கில் சைடில் மாட்டுறதுக்காக இந்த கீ செயின் வாங்கியிருந்தேன். ஒரே செயினில் 2 டாய்ஸு சேர்ந்த மாதிரி இருக்குது. இந்த கீ செயின் ரேட் 10 ரூபா தான். பென்சில் பாக்ஸில் அதிக திங்ஸ் நம்மளால் வைக்க முடியாது. அதனால் நான் ஒரு பவுச் ஒன்று வாங்கியிருந்தேன். இது ஜிப்லாக் பவுச்சு தான், பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இதில் ரேட்டு பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் தான். அப்புறம் ரைட்டிங் கிட் ஒன்று வாங்கியிருந்தேன். இதில் 3 டைப் ஆஃப் பென்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று நார்மலாக இங்க் ஃபில் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொன்று கேட்ரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொன்று தப்பாக எழுதிட்டோம்னா எரேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட்டு 150 ருபீஸ். அடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு கேட்ரேஜஸ் மட்டும் வாங்கிக்கிட்டேன் பேக்கெட்டு. இது 10 ரூபா தான். நமக்கு தீர்ந்துருச்சுன்னா தேவைப்படுங்கிறதுக்காக ஒரு பேக்கெட் மட்டும் வாங்கிக்கிட்டேன். நம்மளாம் படிக்கிறப்ப இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் லைன்ஸ்லாம் நோட் பண்ணுறதுக்கு மார்க்கர்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுது. இந்த மார்க்கர் ஒன்று வாங்கியிருந்தேன். இதில் ரேட்டு பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ். அடுத்து கரெக்ஷன் பென் ஒன்று வாங்கியிருந்தேன். இதில் ரேட்டும் 25 ருபீஸ் தான். இதுவும் குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. அடுத்து பென்சில் டிப் பாக்ஸ் வாங்கியிருந்தேன். 0.7 ஒரு டிப் பாக்ஸ் வாங்கியிருந்தேன். இதில் ரேட்டு பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான். அதே மாதிரி 0.5 ஒன்று வாங்கியிருந்தேன். இதில் ரேட்டு 8 ரூபா. அடுத்து டிப் பென்சில் ஒன்று வாங்கியிருந்தேன். இதில் ரேட்டு 25 ருபீஸ். ரைட்டிங் கிட்டில் இங்கு பென் மட்டும்தான் இருக்குது, அதனால் நார்மல் ஜெல் பென் 2 வாங்கியிருந்தேன். இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ். ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்காக இந்த வாட்டர் பாட்டில் வாங்கியிருந்தேன். நான் சில்வர் பாட்டில் ஆல்ரெடி வச்சுருக்கேன், இருந்தாலும் வெயில் காலமாக இருக்கிறதுனால தண்ணி அதிகமாக தேவைப்படும். அதுக்காக இந்த வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கியிருந்தேன்.
இந்த வாட்டர் பாட்டில் 60 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்து விடுறதுக்கு இந்த பாக்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். இந்த பாக்ஸோட ரேட்டு 10 ரூபா தான். 10 ரூபாய்க்கு குவாலிட்டியாக தான் இருக்குது. அடுத்து நோட் புக்ஸ் கவர் போடுறதுக்கு இந்த ப்ரௌன் ஷீட் வாங்கியிருந்தேன். இந்த 2 ரோலுமே பார்த்தீங்கன்னா 35 ருபீஸ் தான். அடுத்து ஸ்கூலுக்கு போட்டுட்டு போகிறதுக்கு ஷூ சாக்ஸ் வாங்கியிருந்தேன். ஷூ சாக்ஸு ரெண்டுமே சேர்த்து 250 ரூபான்னு வாங்கியிருந்தேன். அடுத்து ஸ்கூல் பேக் வாங்கியிருந்தேன். இந்த ஸ்கூல் பேக் நான் டைரெக்டாக ஷாப்பில் போய் வாங்கலை, ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இந்த ஸ்கூல் பேக்கை ஆன்லைனில் நான் ஆர்டர் பண்ணும்போது 400 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இப்போ இதே ஸ்கூல் பேக்கு ரேட் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, 550 ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க. நோட் புக்ஸ்லாம் வைக்கிறதுக்கு நிறையவே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.